பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல். நான் சமையல் பண்ண ஆரம்பிச்சுதான் எங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன சாப்பாடுனா கோவக்காய் நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். இன்றைக்கி கோவக்காய் பொரியல் தான் பண்ண போகிறோம். வாங்க இப்போ நம்ம கோவக்காய் பொரியல் பண்ணலாம். உங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன சாப்பாடு சொல்லுங்கள். இது கோவக்காய் பொரியல் சொல்லக்கூடாது, கோவக்காய் ஃப்ரை பண்ணி பண்ண பிறகு ஒரு மசாலா வறுத்து சூப்பராக இருக்கும், நல்லாயிருக்கும். சாம்பார் சாதத்துக்கு தாலுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். கடுகு, ஜீரகம், வெங்காயம், இதை செய்யறதுக்கு கடைசியில் நல்லா ஒரு முருவல் மாதிரி வந்துடும். நிறைய கருவேப்பிலை. இது கோவக்காய் ஃப்ரைக்கு தக்காளி போடக்கூடாது. 2 கிலோ கோவக்காய். தக்காளி போட்டால் டேஸ்ட்லெஸ் ஆகிடும். டேஸ்ட்லெஸ்னால் அந்த டேஸ்ட் வராது, ஃப்ரைக்குள்ள டேஸ்ட் வராது தான். உப்பு, கொஞ்சமாக மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் தனியா பவுடர், 1 மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள். இந்த கோவக்காய் ஃப்ரைக்கு கம்பல்சரி கொஞ்சோண்டு நம்ம கரம் மசாலா போட்டால் நல்லா டேஸ்ட் கூட்டி தருவாங்க. கொஞ்சமாக கரம் மசாலா, நிறையெல்லாம் ஊற்றி வாங்க நல்லா கிண்டிடுவோம். மசாலா கோவக்காய் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும். நல்லா கிண்டிட்டு இதில் மூடி வச்சிடலாம். சரிங்களா? வேகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி, ரொம்ப வேண்டாம், போதும். இப்போ கேஸ் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மூடி வச்சிடலாம் 5 நிமிஷம். பின்ன கிண்டி விட்டுட்டு கேஸை ஸ்லோ பண்ணலாம். அதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணுறேன். கொஞ்சமாக தேங்காய், ஒரு கடாய் வச்சுட்டு ஒரு ஃப்ரை பேன் வச்சுட்டேன். அந்த கேஸை மாற்றிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த பக்கம் தூக்கி போட்டு இது க்ளீனாக உங்களுக்கு தெரிய மாட்டேன். பார்த்திங்களா? 1 சொட்டு எண்ணெய், 1 சொட்டுலாம் இல்லை, 1 ஸ்பூன் ஊற்றினேன். சரிங்களா? தேங்காய் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிட்டு இப்போ கொஞ்சம் வேர்க்கடலை, ஒரு புளி வேர்க்கடலை, இது இப்போ பெருஜீரகம், ஜீரகம் கொஞ்சம். இது பாருங்கள் நல்லா ப்ரௌன் ஆகிட்டு இது இப்போ நம்ம பொடிச்சு வச்சுக்கலாம். இப்போ சாப்பாடு கொஞ்சோண்டு அரிசி கழுவி வச்சாச்சு. குறையாக தான் சோறு வைக்கணும். சப்பாத்தி கொஞ்சம் பண்ண வேண்டியது இருக்குது. இப்போ நம்ம வறுத்தது நல்லா ஆறி வச்சு வாங்க கொஞ்சம் அரைச்சிட்டு வந்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இப்படி உதிரி உதிரியாக இப்படி அரைக்கணும். இதை இப்போ மசாலா போட்டுடலாம். ஆல்மோஸ்ட் நம்ம கோவக்காய் வெந்துட்டு மசாலாவை போட்டால் ஒரு 5 நிமிஷம் வச்சா போதும். இந்த மசாலா போடலைன்னா பொரியல் ஆயிடும். இந்த மசாலா போட்டால் நல்லா ஃப்ரை மாதிரி ஆயிடும். டேஸ்ட் ரொம்ப நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சப்பாத்திக்கு ரைஸ்க்கெலாம் வேறு லெவலாக இருக்கும். நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நம்ம கோவக்காய் ஃப்ரை சூப்பராக ஆகிட்டு. சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும், ரைஸ்க்கும் நல்லாயிருக்கும். இப்போ வாங்க நம்ம 4 சப்பாத்தி மட்டும் பண்ணிடலாம். ஒரு சப்பாத்தி வேணும்ல, சப்பாத்தி கட்டை, காஞ்ச மாவு, உருட்டுறதுக்கு கட்டை. நம்ம சப்பாத்தி பண்ணால் ரெடி ஆகிட்டோம். இப்போ மாவை நல்லா ஒட்டியாச்சு. காஞ்ச மாவில் வச்சு நல்லா அப்படி தேய்ச்சிடுவோம். உருட்டுறதுக்கு அப்போ தான் வசதியாக இருக்கும். மாவை பாருங்கள், நல்லா பெருசாக உருட்டிட்டேன். சப்பாத்தியை கல்லில் போட்டுடலாம். சப்பாத்தியை கல்லில் போட வேண்டாம், மாவை கல்லில் போட்டுடலாம். சரிங்களா? நான் இப்போ சப்பாத்தியில் கீயோ ஆயிலோ எதுவுமே போடாத, ஒரு சுத்தா சப்பாத்தி தான். அந்த சோறும் வெந்துட்டு சோறை வடிச்சிடலாம், இல்லைனா குழஞ்சி போயிடும். நான் சோறு வடிச்சுக்கிட்டு தான் அந்த இது வந்துட்டால் சப்பாத்தி பண்ணுறதுக்கு சோறை வடித்தாச்சு. பாருங்க, 2 பேரும் சேர்ந்து சமையல் பண்ணுறோம். இப்போ இது 2 குட்டி நம்ம சாமிக்கு 2 சப்பாத்தி, செல்லப்பாக்கு 1, சாமிக்கு 1. இப்போ கொஞ்சம் பருப்பு கடைசியில் சேர்க்குறேன். துவரம் பருப்பு, இன்னும் கொஞ்சமாக குட்டி பருப்பு. இப்போ நம்ம பருப்பு கடைசிலுக்கு நடத்துறதுக்கு ஒரு மாங்காய், 2 கத்திரிக்காய், 2 தக்காளி, 2 உருளைக்கிழங்கு, கொஞ்சம் வெங்காயம், ஒரு பூண்டு, 4 பச்சை மிளகாய். இதெல்லாம் வாங்க கட் பண்ணலாம். காய்கறிலாம் கழுவி கட் பண்ணி குக்கரில் வச்சாச்சு. உப்பு, சாம்பார் பவுடர், குட்டி குட்டி ஸ்பூனாக 2 ஸ்பூன். பாருங்கள் எவ்வளோ குட்டி ஸ்பூன் பார்த்தீங்களா? 2 ஸ்பூன் சாம்பார் மசாலா. இப்போ நம்ம அஞ்சரை பெட்டியிலேருந்து என்ன போட போகிறோன்னா மஞ்சள்தூள், கொஞ்சமாக தனியா பவுடர், இன்னும் கொஞ்சமாக மிளகாத்தூள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கடைசி சாம்பாருக்கு நான் புளிலாம் ஊற்ற மாட்டேன். ஏற்கனவே மாங்காய் போட்டிருக்கேன், அப்படின்னா 2 பெரிய தக்காளி போட்டிருக்கேன் பார்த்தீங்களா? இதை நல்லா கிண்டி விட்டுட்டு நம்ம குக்கரை ஆஃப் பண்ணிவிட்டு 2 விசில் மட்டும் விட்டால் போதும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சாம்பார் ரெடியாக இருக்கல. கொஞ்சம் வத்தல் வறுத்துலாம். இது மோர் மிளகா நான் வீட்டிலே செஞ்சது.
மிளகா வாங்கிட்டு வந்து மோரில் போட்டு போட்டு செஞ்சேன். ரொம்ப டேஸ்ட் நல்லா சூப்பராக வந்திருக்கு. நான் கடையில் ஊரில் நாகர்கோவிலில் வாங்கின வத்தல் வறுக்க போகிறேன். இது சீனரி வத்தல், இந்த வத்தல்லாம் கொஞ்சம் வறுக்கலாம் வாங்க. நம்ம ஓண்டே மோர் மிளகா ரெடி. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நல்லா 3 கேஸு சாணம் இருக்கா, பயங்கரமாக வெறுத்து அப்படியே ஒழுகுது. அந்த அளவு சூடாக இருக்குது. நம்ம வத்தலும் வறுத்தாச்சு. நான் வந்துட்டு சமையல் எடுப்பு இப்படி தான் முடித்தேன். நீங்கள் எப்படி முடிச்சேன்னு சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், ஒரு தட்டு நிறையா வத்தல் வறுத்தாச்சு. வச்சு ருசி சாப்பிட வேண்டியது தான். உடம்ப மட்டும் தாளித்தா வேலை முடிஞ்சிடும். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சாம்பாரும் ரெடி ஆகிட்டு தாளித்து கொட்டிடலாம். வேறு அப்பெல்லாம் ஃப்ரை பண்ணி வச்சுருந்தேன். என் வீட்டு சமையல் இன்னைக்கு இப்படி தான் முடிஞ்சுது. நான் இப்படி தான் சமையல் பண்ணேன். உங்கள் வீட்டில் எப்படி சமையல் நடந்தது சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் பொறுமையாக பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ண ஒருவருக்கு தேங்க்யூ. மீண்டும் நாளை நல்ல ஒரு vlog-இல் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாட்டா, பை பை, see you, love you. சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ என் வீடியோ பார்த்ததுக்கு. நாளை மீண்டும் நல்ல ஒரு vlog-இல் சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பவானி லைஃப் ஸ்டைல்.